Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. இது வந்து நான் பண்ண கூடாது ஏனா BS4 க்கும் BS6 க்கும் கம்பேர் பண்ண கூடாது. ஏனா BS4 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. BS6 தான் இப்ப வரப்போகுது. பட் அப்பயும் நிறைய சப்ஸ்கிரைபர் கேக்குறதுனால நான் இந்த வீடியோ பண்றேன். என்னன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணதுனால நிறைய பேர் வந்து இப்ப NSல வந்து இந்த ஒயிட் கலருக்கு டிமாண்ட் ஆயிருச்சு. ஏனா நிறைய பேர் வாங்குறது கிடைக்க மாட்டேங்குதுன்றதுனால செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்லாம் வாங்குறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. நியூவா வந்தாலும் பரவாயில்லன்ட்டு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருந்தாலும் கார்பரேட்டர் வாங்கலாமா இல்ல ஃபியூல் இன்ஜின் வாங்கலாமா அப்படின்ட்டு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு வண்டியோட இன்ஜினை பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியோட இன்ஜினுமே சேம் தான். 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால் SOH இன்ஜின் தான் வருது. பட் BS4ல வந்து உங்களுக்கு கார்பரேட்டர் தராங்க, BS6ல வந்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜின் தராங்க. இன்ஜின்ல இதுதான் ஒரு பெரிய மாற்றம். மற்றபடி உள்ள இருக்கிற இது எல்லாமே ஒன்று தான். 4 வால் 4 ஸ்ட்ரோக் எல்லாமே ஒன்று தான். அண்ட் ட்ரிபிள் ஸ்பார்க் தான். ரெண்டுமே வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் பைக் தான். அண்ட் இதில் வந்து என்ன வேணா கூலிங் சிஸ்டமும் சேம் தான். உங்களுக்கு வந்து இதுவும் லிக்விட் கூல் தான், இதுவும் லிக்விட் கூல் தான். ஸோ இன்ஜின்ல உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஜஸ்ட் ஃபியூல் உள்ள போகிறதுக்கான இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இதுல வந்து கார்பரேட்டர், இதுல வந்து ஃபியூல் இன்ஜின். பட் அது சேஞ்ச் ஆனுமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து பவர்லாம் கொஞ்சம் கூடி இருக்கு. BS4ல பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23.5 bhp. பட் BS6ஓட பவர் பாத்தீங்கன்னா 24.5 bhp. உங்களுக்கு வந்து ஒரு bhp வந்து அதிகமா தருது. BS6ல இப்போ வர வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பவர் ரெடியூஸ் ஆகும். பட் இதுல மட்டும் தான் உங்களுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எல்லா பைக்லயுமே குறையுது, இதுல மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ஃபுல்லா அப்படியே RSஓட இன்ஜின். அதனால தான் அதே சேம் பவர் சேம் இது கொடுக்குது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 18 நியூட்டன் மீட்டர். பட் இதுல வந்து 18.5 நியூட்டன் மீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து 0.5 தான் ஏறுதுன்னு பார்க்காதீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து சில பவரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இதுல தான் நல்லா கொடுத்துருக்கு. அதனால BS6 வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா கொடுத்துருக்காங்க பவர் வாய்ஸ் அது எல்லாமே. ஏன்னா ஃபியூல் இன்ஜின் உங்களுக்கு வந்து வெறும் பவர் மட்டும் காட்டாது, உங்களுக்கு வந்து மைலேஜையும் நல்லா ஏற்றி கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 கொடுக்குது, கரெக்டாக கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 40 உங்களுக்கு கொடுக்கும். சொல்றது வேணா 35 சொல்லலாம். பட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கொடுக்கும். அது வந்து ஃபியூல் இன்ஜினால் தான். நீங்கள் ரேஷ் டிரைவ் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஃபியூல் இன்ஜின் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே மைலேஜ் கொடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய இது இருக்குது. ஃபியூல் இன்ஜின் பைக்னா டிரைவ் பண்ணாமல் ஓட்டணும், எப்படியும் ஒரு 2 லிட்டராவது உள்ளே இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 1 லிட்டரு நீங்கள் வந்து வண்டியை வந்து டிரைவ் பண்ணக்கூடாது. வண்டி வந்து பெட்ரோலே இல்லாமல் அடைச்சி ஆஃப் ஆகுதுல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கான பெட்ரோல் இருந்தால் உங்களுக்கு போதும். ஒரு 1 லிட்டர் இல்ல 1/2 லிட்டர் அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதும். பட் அதை வந்து பெருசா 2 பாயிண்ட் காட்டுற அளவுக்கு இருக்கணும், 2 லிட்டர் இருக்கணும் அப்படிலாம் சொல்றது வந்து ரொம்ப இது. அதுல வந்து ஃபியூல் இன்ஜின் வந்து கொஞ்சம் அடைக்கிற மாதிரிலாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா உள்ள ஃபியூல் இன்ஜின் வந்து சீக்கிரம் வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து ட்ரை பண்ணாம போடுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் இருக்கணும் அப்படின்ட்டு முக்கியம் தான். பட் ஒரு 1 லிட்டர் 1/4 லிட்டர் அந்த மாதிரி இருந்து நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். அடுத்து மெயினா நீங்க லுக் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவு சேஞ்ச் பண்ணல. லுக் வந்து சேம் லுக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. லைட் முத கொண்டு எல்லாமே சேம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அந்த இன்ஜின்ல உள்ள பார்ட்ஸ் மட்டும் தான் மாத்திருக்காங்க. அண்ட் அந்த இன்ஜினுக்கு தேவையான இது ஃபியூஸ், இந்த வண்டியில வந்து உங்களுக்கு ஃபியூஸ்லாம் தனித்தனியா இருக்காது. பட் இதுல ஃபியூல் இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு ஃபியூஸ் வந்து தனியா கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா இதுல வந்து ஃபியூஸே கிடையாது, எல்லாமே ஒரு பாட்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல ஃபியூஸ் கொடுத்துறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அழகா ஃபியூஸை கட்டி மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதுல ஹேண்ட்லிங் எல்லாமே உங்களுக்கு சேமா கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BS4 விட BS6ல வந்து சீட் கொஞ்சம் குஷன் அதிகமா இருக்கு, நல்லா அமுங்குது. ஸோ பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி, பில்லியனுக்கும் நல்லாவே அமுங்குது, ரைடருக்கும் நல்லாவே குஷன் இருக்கு. ஸோ அதனால BS6ல குஷனிங் நல்லா இருக்கு சீட்டை பொறுத்த அளவுக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வெயிட் பார்க்கலாம். இது BS6 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 156 kg. பட் BS4 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 152 kg. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 kg அதிகமாகுது. 4 kg அதிகமானாலும் அது வெயிட் தான். ஸோ இதுல வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க BS4 கம்பேர் பண்றப்ப. அடுத்து முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சைட்
ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதில் அதெல்லாம் கொடுக்கல. அது கொடுத்துருக்கனால என்னன்னா நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து நியூட்ரல் இருக்கிறப்ப வண்டி ஆன் ஆகும். பட் கீரை போட்டிங்கன்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் இதில் கொடுத்துருக்காரு. அடுத்து இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. ஏபிஎஸ் இருக்கிறது எல்லாமே சேம் தான். பட் இதில் BS6ல வந்து உங்களுக்கு இந்த ஃபியூல் பம்ப் இண்டிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சும் இல்லை, எல்லாமே சேமாக தான் இருக்கு. அடுத்து இதோட பிரேக்கிங்னு பார்த்தாலும் ரெண்டுமே சேம் தான். ஃப்ரண்ட்ல வந்து 300 mm பெடல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். பேக்ல வந்து 230 mm பெடல் டிஸ்க் ரெண்டுமே சேம் தான். அண்ட் டயர் சைஸ் முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் வருது. இன்ஜினில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்டாண்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தான். இதனால உங்களுக்கு என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா BS6ல கொஞ்சம் மைலேஜ் நல்லா தரும். நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணீங்கன்னா. அண்ட் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ரெண்டு தான் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவா 2 கலர் ஆப்ஷன் விட்டுருக்காங்க. ஒயிட் கலர் அந்த பிளாக் ரெட் நிறைய கலர் வந்திருக்கு NSல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து யாருக்குமே அது வந்து அவ்வளோவா பிடிக்கல. இந்த ஒயிட் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா இதுலையுமே அந்த ஒயிட்டை மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா NSலேயே ஒயிட் தான். ஸோ அந்த ஒயிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்றப்ப இதாக இருக்கு. பட் இப்போ நிறைய பேர் அதை கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அந்த ஒயிட் கலர் வந்தால் வரலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BS4ல வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து அதிகமாக வருது. பட் BS6ல இதுவரையும் வைப்ரேஷன் வரல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். வைப்ரேஷன் அவ்வளோவா கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வைப்ரேஷனாக அவங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் BS4ல வந்து கார்பரேட்டர் பைக்கில் வந்து ரொம்பவே வைப்ரேஷன் இருக்கு. என் பைக்லேயே ரொம்ப வைப்ரேஷன் இருக்கு. பட் இதில் அவ்வளோவா இல்லை. நானும் ஓட்டி பார்த்தேன், அவ்வளோவா இல்லை. அடுத்து இதில் பெரிய விஷயம் என்னன்னா இது வந்து இப்போ வரப்போறது இல்லை. பட் சொல்கிறேன் BS4 வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. BS6 கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. நான் BS4 வாங்குறப்ப 1,28,000 அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. பட் BS6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,53,000 கிட்ட வருது. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பட் அந்த ஃபியூல் இன்ஜின் அதெல்லாம் பார்த்தாலும் அந்த ரேட்டுக்கு அவங்க ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். அதை வந்து பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதோட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லனா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எங்கள்கிட்ட Instagram ஐடியும் இருக்கு. யாருக்காவது டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எந்த டைமும் நான் வந்து மெசேஜ் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.